கிளைமேக்ஸில் நீலாம்பரி வந்துட்டு அந்த எதான பிறகு அவர் ரிப்பெண்ட் பண்ணிவிட்டு கிட்டே வந்துட்டு அவர் கால்கிட்ட வந்து நான் வந்து இவ்வளோ வந்து இதை ஏமாற்றி உன் மேலே இவ்வளோ வந்து பழி வாங்கி உங்கள் டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணலன்னு சொன்னால் கூட நீ மன்னிச்சு நீ பண்ணியிருக்கிய, நீ மனுஷன் இல்லைப்பா, இப்படியப்பா என்னை மன்னிச்சிடு, நீ வந்து ஒரு தெய்வம் சொல்லி காலில் வந்து இது பண்ணுற மாதிரி சீன். எனக்கு அது வந்து அது பிடிக்கவே இல்லை. அவன் நீலாம்பரின்னு சொன்னால் சும்மா அந்த மாதிரி சார் அவங்க இருக்கணும் கம்ப்ளீட்லி. அவங்க வந்து மன்னிப்பதி சொன்னால் யூஸ்வல் ஆகிடும் சார். அப்படி பண்ணக்கூடாது சார். அது சரி சார், அவன் கம்ப்ளீட்லி அந்த கத்துலேயே இருக்கணும். அப்படி வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நீ நினைக்கிறியா? நான் நீலாம்பரிடா, இந்த ஜென்மத்தில் நீ ஜெயிச்சுட்ட, அடுத்த ஜென்மத்திலே அவன் பழி வாங்கலை, பழி வாங்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டபாரு நம்ம ஷூட் பண்ணி செத்தாதான் சார். சூப்பராக எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க கிளைமேக்ஸில். இது யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் டேக். ரமேஷ் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு அப்படி சொல்றேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த ஜென்மத்தில் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து ஷூட் பண்ணி விடுற மாதிரி ஷூட் பண்ணால் அப்போ ரியாக்ஷன் பாருங்கள் சார். சரின்னு சொல்லி எல்லாம் டேக், ரேஸ் நோ ரேஸில் டேக். ஒரு நிமிஷம் இந்த ஆர்டிஸ்ட் யாருமே ரியாக்ஷனே கிடையாது. கட் சொந்த மாதிரி அப்படியே குவைட்டாக இருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே கிளாப் பண்ணுறாங்க. எல்லாமே கிளாப் பண்ணி சௌந்தர்யா எல்லாம் ஓடி கட்டுப்பிடிச்சி அவங்க இவங்க ரம்யா இவங்க எல்லாமே போய் இது பண்ணி மணிமணன் ரியல் டைரக்டர் சார் சூப்பர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நான் பார்த்தேன். சார் எப்படி